நம்ம இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது என்னெல்லாம் செய்கிறார் என்கிறதை கவனிக்க போகிறோம். லூக்கா 1:70-71 வாசிக்க கேட்போம். லூக்கா 1:70 வாசிக்க கேட்போம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைக்கிறார். நினைத்து அவர் என்ன செய்யறாரா, சத்துருவினுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். சத்துருக்கள் நம்மை பிடித்து கொண்டிருப்பாங்க. பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் இருக்கும். நமக்கு விரோதமாக நம்மோடு நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னணியில் அவங்க வேலை செய்து கொண்டே இருப்பாங்க நமக்கு விரோதமாய். அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாம பரிசுத்தத்தோடும், வாய்த்தன்னு சொல்லுங்க, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனா கர்த்தர் பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளின போது அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக பிரித்தெடுத்தார். இந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் பல ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தாங்க. அங்கிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினாராம் பாருங்க. இந்த யாத்ராகமம் 2:25 வாசிங்களேன். யாத்ராகமம் 2:25 வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அதன் முந்தின வசனத்தை பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து என்ன செய்தாரா, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் செய்த உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். எப்போ நினைவு கூர்ந்தாரா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டாங்க பாருங்க. அப்பா எங்களால முடியலப்பா என்று சொல்லி பெருமூச்சு விட்டாங்களே, அந்த பெருமூச்சை கர்த்தர் நினைத்தருளினார். கண்ணோக்கி பார்த்தார். பார்த்த உடனே அவர் என்ன செய்தாரா, விடுதலையாக்கினார். விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, ஆசாரியத்துவம் ஊழியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு ஆசாரியத்துவம் ஊழியத்தை கொடுத்து ஒரு தெய்வீக கூடாரத்தை அமைத்து அவர்களை ஆராதனைக்குள்ளாய் நடத்தக்கூடிய, கர்த்தருடைய கட்டளைகளை பிரவாகித்து சொல்லக்கூடிய ஆட்களை எழுப்பி, ஆசாரியர்களை எழுப்பி அவர்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்யும்படியாய் வைத்தார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, அவருக்காக நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் உன்னை விடுதலையாக்குகிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம மேல ஒரு பெரிய நோக்கம் உண்டுன்னு அர்த்தம். அவர் உன்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி அர்த்தம். சில பேர் சில பாவத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டாங்க, அந்த பாவத்தோடையே மரித்து போயிடுவாங்க. ஆனா சில பேரை பாருங்க, அவர்களை விட இவங்க ரொம்ப துன்மார்க்கமா நடந்திருப்பாங்க, துணிகரமா செஞ்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு பயன்படுத்துகிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் யாரை நினைப்பாரோ அவர்களை விடுதலையாக்குகிறார். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது அவனை சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி. லூக்கா 1:70-71 வாசித்தது போல நீதியோடும் பரிசுத்தத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை பிரித்தெடுக்கிறார். அடுத்தது, ஒரு மனுஷனை கர்த்தர் நினைக்கும் போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா
மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 38:3 கர்த்தாவே, ஆ நான் உமக்கு முன்பாக உண்மையையும் மன உருக்கமாயும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், உமக்காக நான் செய்தவைகளை நினைத்தருளும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அந்த ராஜாவை, எசேக்கியா ராஜாவை கர்த்தர் நினைத்தருளி அவர் மரித்து போக வேண்டியது. ஆனால் கர்த்தர் அவருக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். அவர் உன் விண்ணப்பத்தை மாத்திரமல்ல, நீ வடிக்கிற கண்ணீரையும் காண்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைத்தருளுகிற கர்த்தர், கண்ணோக்குகிற கர்த்தர். இரண்டாவது, கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை பூர்ணமாக்கி கொடுக்கிறார். கையை மேலத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்.